ஹாய் ஹலோ கைஸ், அவார்ட் ஃபங்க்ஷன் போகலாமா? அவார்ட் எனக்குலாம் இல்லைங்க, என் தம்பிக்கு தான். ஃபங்க்ஷன் வந்து டி நகரில் உஸ்மான் ரோட் பேக் சைடு இருந்தது. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான், அம்மா, அப்பா, பிரணீதா, தம்பிலாம் போயிருந்தோம். ஃபைனலாக லொக்கேஷன் தெரியாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சீஃப் கெஸ்ட்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. அவார்டுன்னு சொல்கிறாலே என்ன அவார்டுன்னு நினச்சிங்கன்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் வந்து என் தம்பி முடிச்சிட்டான். ஸோ அதுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்துட்டு கண்டிப்பாக ப்ரவுட் மூமெண்ட் தான். ஏன்னா வந்து இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அவார்டு வாங்குறதுக்கு அம்மா அப்பாவை மட்டும் அனுப்பலன்னு பார்த்தா என்னையுமே கூப்பிட்டாங்க. ஸோ நானுமே போயிருந்தேன். இந்த ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண என் தம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். நானுமே அதுக்கு கண்ணால் பார்த்துருக்கேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதை நான் ரொம்பவே நம்புவேன். அவன் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருப்பான். எங்கள் அப்பா அடிக்கடி என் தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை இவ்வளோ படிக்க வச்சுன்னா என்ன ஏதாவது ஸ்டேஜில் நிறுத்திருக்கீங்களா சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அந்த மொமெண்ட் வந்துருச்சு. இதை விட மாசான மொமெண்ட்டாக ஃபைனல் முடிச்சுட்டு அந்த கான்வெகேஷன் வாங்குறப்போ அந்த ஃபீல் வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் தந்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரிட்டன் கேப்ல கிளம்புறப்ப மனசு ரொம்பவே வலிச்சுது. டி நகர் வரைக்கும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டில் அன்னைக்கு கூழ் ஊற்றினாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்து வரப்போ கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை. ஸோ போன எல்லாருமே அப்படியே பாட்டி வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு. இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.